இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? வார கடைசி ஆனாலே எல்லார் வீட்லயும் வந்து அசைவம் எடுத்து சமைக்க விரும்புவாங்க. அப்படி சமைக்கும்போது இந்த மெத்தட்ல இந்த பக்குவத்துல செய்யுங்க. எப்பவும் ஒரே பக்குவத்துல செய்யாம இந்த பக்குவத்துல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க அத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அத செய்றதுக்கு நான் ஒரு பவுல்ல வந்து இன்னைக்கு நான் 300 கிராம் அளவுக்கு வந்து கோழிக்கறி எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து கழுவிட்டு அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா உப்பு, அரை எலுமிச்சம்பழத்த சாறை மட்டும் பிழிஞ்சு அதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத வந்து நல்லா கலந்து விட்டுட்டு, கரெக்ட்டா வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில வந்து பட்டை, லவங்கம், மிளகு, பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துட்டு இத நல்லா பொரிய விட்டு வதக்கிருங்க. இந்த பொருள் நல்லா வதங்கின உடனே இது கூட இன்னைக்கு நான் 4 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கலர் வர்ற வரைக்கும் ஓரளவு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கக்கூடிய நேரத்தில் நான் 2 தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அடுத்ததாக இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி விழுதை சேர்த்துட்டு தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. ஓரளவு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருந்த கோழிக்கறியை வந்து இதோட சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கரெக்டாக வந்து அது வந்து கொதி வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அந்த கோழிக்கறியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அது கொதித்து வரும் பாருங்கள். இந்த நேரத்தில் இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா பொருளெல்லாம் அந்த கோழிக்கறியில் நல்லா சாறுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய தண்ணி மேற்கொண்டு பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்த உடனே இதுக்கு நான் காரம் பத்தலை, மேற்கொண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மேற்கொண்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் கிரேவி தேவை, அதனால் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி விழுது இருந்த கிண்ணத்தை கழுவி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுருங்க. விசில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க போதும். விசில் வந்த உடனே தம் அடங்கின பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான பசியை தூண்டக்கூடிய நிறத்தோட நல்ல நறுமணத்தோட சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோவை நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பர்களே, இந்த சிக்கன் குழம்பை நீங்களும் வந்து செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.